ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலியோரம் காடுகள்லலாம் சும்மாவே முளைச்சிருக்கும் சங்குப்பூ. இந்த பூ சிவனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு மட்டும் இல்லங்க, நம்மளுக்குமே இது ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு பூ. எங்க காட்டுக்கு போற வழியில எல்லாமே இந்த பூ டெய்லியுமே அழகா பூத்திருக்கும். அத தம்பியும் அம்மாவும் பறிச்சுட்டாங்க. இலந்த செடி முள்ளுல கூட அந்த கொடி படர்ந்து பூ பூத்திருக்கு பாருங்க. அத கூட நான் விடல. அந்த பூவையுமே நான் பறிச்சுட்டேன். இந்த பூவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பூ எங்கேயாவது கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பூல 2 வகை இருக்கு. ஒண்ணு இந்த ஊதா கலர், இன்னொன்னு ஒயிட் கலர். எந்த கலர் பூ கிடைச்சாலும் சரி, அதை நம்ம பயன்படுத்தலாம். சங்குப்பூ எல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு வேலி கருவளை செடி ஃபுல்லாமே பிரண்ட படர்ந்துருக்கு. இது நான் சாப்பாட்டுக்கு பறிக்கல, வீட்டுக்கிட்ட நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வேரோட பறிச்சுக்கிட்டேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து 2ஆம் நாள் கார்த்திகை தீபனிக்கு எங்க வீட்டு கோலம் இதுதாங்க. கோலம் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சங்குப்பூ வச்சு சங்குப்பூ டீ தாங்க பண்ண போறோம். அதுக்கு 8லிருந்து 10 பூவை இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கி இந்த மாதிரி தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு இஞ்சியோட எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்குனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சங்குப்பூவை சேர்த்து ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. பூவில் இருக்கிற எல்லா எசன்ஸுமே அதில் இறங்கி இருக்கும். ஒரு வடிகட்டி வச்சு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட சுத்தமான தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சுத்தமான தேன் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் தேன் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான சங்குப்பூ டீ ரெடி. இந்த சங்குப்பூ டீ ஹீட்னால முடி கொட்டுறது, ஆறாத புண், தீராத தலைவலி, ஒற்றை தலைவலியை கூட குணப்படுத்தும். குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ரத்தத்தையும் சுத்திகரிக்குதாங்க. கண்டிப்பா சங்குப்பூ கிடைச்சதுன்னா இந்த டீ ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சங்குப்பூ டீ டெய்லி காலையில ஈவினிங் 2 டைம் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய டயர்ட்னஸை போக்கி ரீஃப்ரெஷ் பண்ணுமா. இது போல இந்த சங்குப்பூ டீ உடைய பயன்கள் இன்னும் நிறைய இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.